இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த வயர் இருக்காங்க அப்படின்னு. அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லணும் எனக்கு. சரியா சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, அவங்க ரைஸே சாப்பிட மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? வட இந்தியில் எத்தனை பேர் இப்படி இருக்காங்க? கமெண்ட்ஸில் பதில் எழுதுங்க. எழுதுவீங்களா? கண்டிப்பாக எழுதுங்க. இன்னொரு கேள்வி, உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? சொல்லுங்க, ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணதால? இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை மட்டும் குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க, கமெண்ட்ஸில் எழுதுங்க. கொய்யா இலை, கிரீன் டீ, இது என்னது, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, இதுன்னு வெந்தயம், ஆவாரம்பூ, இது வந்து நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், நெல்லிக்காய் ஜூஸ் நாவல் பழம் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, இப்போ காட்டினே இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டதும் இல்லை. யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை தைராய்டு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ஃபேட்டி லிவர் யாருக்கா சரியாக இருக்கா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதை வேணால் எழுதி வச்சுடுங்க, பேப்பரில் எழுதி வச்சுடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும் அப்படின்னா, இதை சரி பண்ணணும்னா மருத்துவத்தில் நீங்கள் எந்த புக்கை வேணாலும் எடுத்து படித்து பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ்டு டயட், அடுத்த உடல் உழைப்பு, அடுத்த நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது, மாத்திரை. அதை விடைக்கும் கடைசி தான் இந்த இன்சுலின் ஊசி. புரிஞ்சுதா இல்லையா? பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அது குட்டி போட்டுன்னா 4 மாத்திரை, அப்புறம் அது 8 மாத்திரையாக மாறினா மட்டும் பிரயோஜனம் இல்லை, எந்த நோயும் சரியாகாது. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை சாப்பிடணும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஆபத்தானது. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்கா சுகர் சரியா இருக்கா? இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க சார், எழுதுங்க. இந்த தம்பி மாதிரி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓட்டக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உண்மையில யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. சரியா?